வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 6/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை ஒன்றும் இல்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:07. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 5:08 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:39 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று காலை 8:39 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:39 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. மேஷராசி நேயர்களே, எதிலும் ஆர்வமான நிலை அமையப்பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். கௌரவங்கள் மேலோங்கும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நெருக்கம் ஏற்படும். பரணி பொருள் வரவுகள் கூடும். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். பணியில் யோசித்து செயல்படுவது நல்லது. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோஹிணி குழப்பங்கள் தீரும். மிருகசிருஷம் ஆர்வமான நாள். மிதுனராசி நேயர்களே, பொருள் வரவுகள் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலையும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிருஷம் அலைச்சல்கள் கூடும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும். கடகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் அனுகூலங்கள் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். வேலை தொடர்பான முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மென்மையான நிலை அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் வருமானம் மேலோங்கும். ஆயில்யம் நெருக்கம் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். சொந்த பந்தங்களினால் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். யோசித்து செயல்படுவது நல்லது. நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் பிரச்சனைகள் தீரும். உத்திரம் நெருக்கம் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வீட்டில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். ஒத்துழைப்புகள் கூடும். எதிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும். சித்திரை பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உதவிகள் செய்து மகிழ்வீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை நிதானம் தேவை. சுவாதி யோசித்து செயல்படவும். விசாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களை, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுஷம் வருமானம் கூடும். கேட்டை செலவுகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நினைத்தது நிறைவேறும். பூராடம் ஆதரவுகள் கூடும். உத்திராடம் மகிழ்ச்சியான நாள்.
மகர ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். கடன் சுமை குறையப் பெறுவீர்கள். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். யோசித்து செயல்படுவது நல்லது. தன்னம்பிக்கை மேலோங்கும். முயற்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நிதானம் தேவை. அவிட்டம் யோசித்து செயல்படவும். கும்பராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். நட்புகள் அதிகமாகும். யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் கூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மாற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களினால் தேவையற்ற குழப்பங்களும் வந்து நீங்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் ஆதாயங்கள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி செலவுகள் அதிகமாகும். மீனராசி நேயர்களே, பணியில் அலைச்சல்கள் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். வருமானமும் கூடும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கிடைக்கும். எதிலும் லாபமான நிலை அமைய பெறுவீர்கள். சந்தர்ப்பங்கள் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெற்றிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். பூரட்டாதி அலைச்சல்கள் கூடும். உத்திரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும். ரேவதி உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.